U2VI அப்படின்னு சொல்ற மாரி, VIயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவத்த பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான பிளான பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் ரீசார்ஜ் பண்ணிருந்தது. ரொம்பவே அஃபோர்டபுளான பிளான். வேற எதுவுமே இல்ல. 249 பிளான் இப்ப அவைலபிளா இருக்காது. இந்த 249 பிளான் நெறைய பேர் ரீசார்ஜ் பண்ணிருந்தாங்க. ஏன்னா, இதுல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருந்தது. அதாவது ஒரு சின்ன பிளான்க்குள்ள நெறைய பெனிஃபிட் குடுக்கறதுல இதுவுமே ஒண்ணுன்னு சொல்லலாம். அதில என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 249க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 டேக்கு 1 ஜிபி டேட்டா 28 நாள் வேலிடிட்டியோட கிடைக்கும். கூடவே 10 ஜிபி அடிஷனலா டேட்டா வந்து குடுப்பாங்க. அது வந்து ஆட் ஆன் டேட்டாவா இருக்கும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீக்லி ரோல் அவுட் டேட்டாவும் அது சில நேரத்தில கிடைக்கும். இல்ல மந்த்லி 2 ஜிபி கவர் பண்ணலாம் இல்லையா? அதுவுமே கிடைக்கும். பட் இப்போ இது இல்ல. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரூ. 239 அப்படிங்கிற பிளான் ஸ்டில் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ரூ. 239 அப்படிங்கிறத நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். டோட்டலாவே 2 ஜிபி தான் டேட்டா. ஒரு நாளைக்குலாம் மொத்தமாவே 2 ஜிபி தான். 28 நாள் வேலிடிட்டியோட கிடைக்கும். இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கு இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த் குடுத்துருவாங்க. இது கூடவே இதுவுமே வந்துரும். அது ஒண்ணு மட்டும் தான் பெரிய பெனிஃபிட். இந்த பிளான நீங்க வேற எங்கேயோ கேட்ட மாரி இருக்குல்ல. வேற எங்கேயுமே இல்ல. ஜியோல தான். ஜியோவோட 189 அப்படிங்கிற இந்த பிளான்ல இருக்க அதே விஷயங்கள் தான். என்ன இதுல வந்து ஜியோ டிவி தர்றான். ஜியோ டிவில அதிகமான சேனல்ஸ் வராது. ரொம்ப லோக்கல் சேனல்ஸ இப்போ வந்து போட்டு மெல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா குடுக்கும்போது, அடிஷனலா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரும் கிடைச்சிரும். ஆனா, இந்த விஷயம் எனக்கு பொறுத்தவரைக்கும் சரியில்லையோன்னு தோணுது. 249 எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணிருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா, சில வகையான யூசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்க சைட்ல விட்டுறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இது கெட்டது. ஏற்கனவே லாஸ்ல போயிட்டுருக்கீங்க. பிளான ரிமூவ் பண்ணா இன்னுமே யூசர் லாஸ் நடக்குமா? இல்லையா? இத நான் கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். உங்க கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.